அனைவருக்கும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் மாவட்ட குழு சார்பில் புரட்சிகர வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம ஏதோ இந்த போராட்டங்கிறது திட்டமிட்டு நடத்தலை. கடந்த 3 ஆண்டுகளாக நம்ம தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். நம்ம வேற எந்தவித மாநிலத்திலும் இல்லாத நம்ம கேட்கல. பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி மாநிலம், பிரதேச மாநிலம், அங்கே மாற்றுத்திறனாளிக்கு 6000 ரூபா வழங்கப்படுகிறது. 6000 மட்டும் இல்லை, ஊனுக்கு தகுந்த மாதிரி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஆந்திராவில் 5000 ரூபா உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கர்நாடகாவில் 4000 ரூபா உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஊனத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் தமிழகத்தில் நடக்கிற விடியல் அரசு குறிப்பாக மாற்றுத்திறனாளி துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் கையில் வச்சிருக்கின்ற தமிழக அரசு நமது கோரிக்கையை செவி சாய்க்காமல் நம்மளை திட்டமிட்டு போராட தூண்டுறது தான் நம்ம சொல்ல முடியும். நம்மளை போராடுற திட்டமிட்டு தூண்டப்படுறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தால். நம்ம இன்னைக்கு நேற்று போராட்டம் பண்ணல, 3 ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்கோம். இதே போலதான் எடப்பாடி அரசாங்கம் கர்நாடகாவில் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஊனத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் தமிழகத்தில் நடக்கிற விடியல் அரசு குறிப்பாக மாற்றுத்திறனாளி துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் கையில் வச்சிருக்கின்ற தமிழக அரசு நமது கோரிக்கையை செவி சாய்க்காமல் நம்மளை திட்டமிட்டு போராட தூண்டுறது தான் நம்ம சொல்ல முடியும். நம்மளை போராடுற திட்டமிட்டு தூண்டப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தால். நம்ம இன்னைக்கு நேற்று போராட்டம் பண்ணல, 3 ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்கோம். இதே போலதான் எடப்பாடி அரசாங்கம் சென்ற கடந்த ஆண்டில் ஆட்சி செய்யும் போது ஆட்சி முடியும் தருவாயில இப்படிதான் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை அறிவிக்க மாட்டாங்க. நாம கடந்த 3 நாள் தொடர் போராட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சோறு பொங்கி தங்கி 3 நாள் தொடர்ச்சியா போராட்டம் நடத்தினோம். அந்த அந்த 3 நாள் போராட்டத்தில் தான் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சாங்க, நான் ஆட்சிக்கு வந்தா இன்னைக்கு 1000 ரூபா வழங்கிட்டு இருக்கிற எடப்பாடி அரசாங்கம் உங்களை கவனிக்கல, கைவிட்டுட்டு நான் ஆட்சிக்கு வந்த உடனே 1500 ரூபா வழங்கிடுவேன்னு அறிவிச்சாங்க. அந்த 1500 ரூபா அறிவிச்சதுல தான் கொடுத்ததுல தான் நம்ம வாக்கு செலுத்தி இன்னைக்கு முதலமைச்சராக்கி வச்சிருக்கோம். ஆட்சிக்கு வந்த பிறகு உடனே வழங்கினாங்களா? கிடையாது. அறிவிச்சாலே இருந்துச்சு. அதுக்கும் போராட்டம். மாற்றுத்திறனாளி வாழ்க்கையில நம்ம எப்படி தினசரி போராடி தான் நம்ம வீட்டில் வாழ்றோமோ அதே மாதிரி சலுகைகளும் போராடி தான் வாங்க வேண்டிய நிலைமையில இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம சொல்லுதோம், எங்களை கன்னியாகுமரியில் சுட்டு கொன்னுருங்க, நாங்க வாழ வேண்டாம், எங்களை சுட்டு கொன்னுருங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சமூக நீதி நடக்கு, விடியல் நடக்குன்னு பெருமை பித்தாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளி நம்ம இன்னைக்கு தெருளடிக்கும். இங்க மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் இன்னைக்கு மறியல் போராட்டம் நடக்கு. ஆனால் வருகின்ற சட்டமன்ற இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்துட்டு இருக்கு. ஆரம்பிக்க போது நமது கோரிக்கையை ஏற்று சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும். அறிவிக்கும் பட்சத்தில் நாம் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் தேர்தலை புறக்கணித்து தமிழக அரசுக்கு ஒரு கடுமையான ஒரு அதிர்ச்சியை உருவாக்கும் என்று நம்ம முடிவெடுத்திருக்கோம். இன்னைக்கு 100 பேர் வந்திருக்கோம். நாளைக்கு இதை விட கூடுதலாக வருவோம், நாளை கழிச்சு அதை விட கூடுதலாக வருவோம். நம்ம கோரிக்கை நிறைவேற தண்ணியும் போராட்டம் நடக்கும். நமக்கு ஒரே தான் போராட்டம் தான் தீர்வு, நமக்கு வேற எந்த தீர்வும் கிடையாது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சென்னையில் போராடணும், இரவு 12 மணி வரைக்கும் போராட்டம் நடந்தது. மதிப்புக்குரிய சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நம்மகிட்ட உங்களுக்கு எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றினாரோ உதவித்தொகை மட்டும் முதல்வர் அறிவிப்பாங்க என்று அறிவிச்சாங்க. நம்மகிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. நம்ம அமைச்சருடைய வாக்குறுதியை கேட்டு நம்பி நம்ம என்ன செஞ்சோம், சென்னையில் போராட்டத்தை கைவிட்டு வந்தோம். ஆனால் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாங்க, ஆனால் உதவித்தொகைங்கிறது நிறைவேற்றலை.
அதுலேயும் கேட்டால் சொல்லுதாங்க 1500 மாற்றுத்திறனாளிக்கு போதும் சொல்லுதாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் சில பல கூட்டங்களை பேசுகிறாங்க. மாற்றுத்திறனாளிக்கு 1500 போதும், 2000 கொடுக்க போதும். வழங்கிடு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை 5000, கடுமையான ஊனத்திற்கு 10,000 உதவித்தொகை வழங்கிடு. தமிழக அரசு விடியல் அரசு உதவித்தொகை 5000, கடுமையான ஊனத்திற்கு ஏன்னா எங்க போண்டா பள்ளம் வழங்கிடு. பாரு கண்ணு தெரியாது பார்வையிடுவார் அலக்களிக்காது மாற்றுத்திறனாளிகளை அலக்களிக்காது தூண்டாதே மாற்றுத்திறனாளிகளை போராட தூண்டாதே. வழங்கிடு. அண்டை மாநிலங்கள் போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை 5000, கடுமையான ஊனத்திற்கு 10,000 உதவித்தொகை வழங்கிடு. தூண்டாதே மாற்றுத்திறனாளிகளை போராட தூண்டாதே. விட மாட்டோம் ஓய மாட்டோம். உதவித்தொகை 5000, கிடைக்குமாறு ஓய மாட்டோம். போராடுவோம். உதவித்தொகை 5000, கிடைக்குமாறு விடியல் அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு 5000 வழங்கிடு. யாருங்க போங்க. தன் நம்பிக்கை உனக்கு இருந்தால் மனிதா நீதான் கடவுளடா. நல்லதை நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா. பிறப்பது ஒரு முறைதான் மனிதா, நினைத்ததை நடத்திடடா. இறப்பது விடுமுறைதான், நீ இங்கு அதற்குள் ஜெயித்திடடா.